அன்புள்ள அலுவலகப்புறம் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஓகே சார். அன்புள்ள அலுவலகப்புறம் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பயிற்சியாக நாம் காணவிருப்பது டாக் பிரீத். அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்த பயிற்சியான ஆழ்ந்த அடிவயிற்று சுவாசம் எடுத்துக்கலாம். வழக்கம் போல இடதுகை கீழே இருக்கட்டும், வலதுகை மேல இருக்கட்டும், 2 கட்டை விரலும் ஒட்டி இருக்கட்டும். அப்படியே அடிவயிற்றுல வச்சு ஆழமா மூச்சை எடுங்க. நல்ல மூச்சை இழுத்துட்டு திரும்ப மெதுவா அப்படியே மூச்சை சரிம்மா. ரெடி? இன்ஹேல், எஸ்கேல், இன்ஹேல், எஸ்கேல், இன்ஹேல், எஸ்கேல். இப்போ இதே நிலையில நம்ம இம் என்ற எழுத்தை உச்சரிக்க போறோம். 3 தடவை உச்சரிச்சு சரிம்மா. ரெடி? இன்ஹேல், இம், இம், இம். பயிற்சிக்கு போயிடுமா? இன்றைய பயிற்சி டாக் பிரீத். டாக் பிரீத் அப்படின்னு சொன்னா நம்ம நாய் விசுவாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாய் எவ்வளவு விசுவாசமா இருக்கும். அது மாதிரி இந்த இந்த பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உடம்புல உள்ள அந்த தேவையில்லாத கழிவுகள் குறை வெளியிடும். இந்த தொண்டை பகுதி அவ்வளோ சுத்தமாயிடும். அந்த மூச்சினுடைய ஓட்டம், அதே சமயம் ரத்த ஓட்டம், உடலுடைய ஆரோக்கியம் அத்தனையும் மேம்படும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்ல இதே பொசிஷன்ல இருந்துங்க. நல்ல நிமிர்ந்து அமருங்கள். மூச்சை நல்லா இழுக்கணும். இழுத்துட்டு மூக்கு வழியா இழுக்கணும். இழுத்துட்டு திரும்ப விடும்போது வாய் வழியா வெளியே விடணும். அதே சமயம் நம்முடைய அடிவயிற்றிலிருந்து விடும். அதை பண்ணும்போது நாக்கு வந்து வெளியில வந்துடணும். தோள்பட்டை 2ம் காதல். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா? கழுத்து, தோள்பட்டை, இடு. சரியா? ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 10 தடவை 10 டைம்ஸ் பண்ணலாம். மெதுவா பண்ண போறோம். பண்ணதை நல்ல கவனமா பாருங்க. இது வந்து கழுத்து சில பேருக்கு செர்விக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படிங்கிற அந்த கழுத்து வலி இருந்ததுன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியும். முதல்ல மெதுவா செய்யுங்க. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சரிலாமா? ரெடி? மூச்சை மெதுவா இழுங்க. சரியா? சரிலாமா? ரெடி? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்குமா? இன்னும் ஒரு 10 டைம் செஞ்சிருமா? எல்லாம் உற்சாகமா இருக்கா? ரெடி? 3,
4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்குமா? இது பண்ணும்போது உங்களுக்கு இருமல் வரலாம், தும்மல் வரலாம், சளி வரலாம், எதுவெல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணும்? இருமல் வந்தா இருமின், தும்மல் வந்தா தும்மின், சளி வந்தா துப்பின். திரும்ப வந்து இது நம்ம நேரம் இல்லாததால் நம்ம இந்த 10 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்களுக்குள்ள முடிச்சிடறோம். இத ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கொரோனா காலத்துல எத்தனையோ கொரோனா நோயாளிகளை காப்பாற்றிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. உயிர்காக்கும் பயிற்சி அப்படிங்கிற ஒரு இது போட்டிருக்காங்க, லிங்க் போட்டிருக்காங்க ஐயா. அதை பாருங்க, ரொம்ப அற்புதமான பயிற்சி அந்த பயிற்சி. அதுலதான் இதெல்லாம் இருக்கு. இன்னொரு 10 டைம் செஞ்சிருமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்குமா? இப்போ ஆழ்ந்த அடிவயிற்று சுவாசம் 3 தடவை எடுத்து. ரெடி? inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இம்மன்ற எழுத்த 3 தடவை வச்சு. ரெடி? ஏம் 1, ஏம் 2, ஏம் 3. இன்று வெள்ளிக்கிழமை பெண்கள் புற சுத்தம், எண்ணெய், நல்லெண்ணெய், பச்சை கற்பூரம், இதுக்கப்புறம் பூண்டு. இத குறிப்பிட்ட அளவுல நம்ம அதாவது மெதுவா ஒரு ஹீட்ல நல்லா காய்ச்சி அத வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல். உச்சந்தலை, நெற்றிப்பொட்டு, தொண்டைக்குழி, மார்புக்குழி, தொப்புள் மற்றும் அடிவயிறு இந்த இடத்துல வச்சுட்டு முழங்கைக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே தடவிட்டு ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் இருந்துட்டு குளிச்சீங்கன்னா உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், கலகலப்பா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு செய்யலாம். செய்யலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெண்கள் புற சுத்தம். சரி. இன்றைய நன்னெறி செய்வன திருந்தச் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலை செய்திருந்தாலும் சரியான முறையில இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையோட செய்தோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு நிச்சயம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு சந்திப்போம்.